வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில நாம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அரண்மனை பாகம் 4. அதாவது இது வரைக்கும் 3 பாகங்களை எடுத்து வெளியிட்டிருக்காங்க. அந்த படங்களுக்கு அப்புறம் இது 4வது பாகமா வந்திருக்குது. இந்த படத்திற்கு திரை விமர்சனம் பண்ணுவதில் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியோடு செய்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு படத்தை சிறப்பா அமைச்சிருக்காரு சுந்தர் சி. அதாவது எந்த ஒரு படத்தையுமே கொடுக்க வேண்டிய முறையில கொடுத்தோம்னா ரசிகர்கள் ஏத்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். ஒரு காடு, காட்டுக்குள்ள ஒரு அரண்மனை, அதே காட்டுக்குள்ள ஒரு கோயில், இதை அனைத்தையுமே தத்ரூபமாக மிக சிறப்பாக உருவாக்கி இருக்கிறார்கள். அதாவது ஒரு ஆங்கில படம் பார்ப்பதற்கு நிகராக அந்த காட்டு பகுதிகள் அனைத்தும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம படத்தோட கதை அம்சத்தையும் ரொம்ப சஸ்பென்ஸா கொண்டு போறாரு. நிறைய திருப்புமுனைகள் வருது. குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஓரளவுக்கு பயமுறுத்தக்கூடிய அளவுக்கான காட்சி அமைப்புகள் இருக்கு. இப்படி எப்படியாவது இந்த முறை பேய் படம் ஜனங்களை கொஞ்சம் பயமுறுத்தவும் செய்யணும், அதே நேரத்தில் ரசிக்கவும் வைக்கணும், அதே நேரத்தில் பிரமிக்கவும் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி சுந்தர் சி எடுத்திருக்காரு. அதுல அவர் வெற்றி அடைஞ்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பிரமாதமா பண்ணியிருக்காரு. இதுல சுந்தர் சி தான் கதையை மொத்தமா தலையில் தூக்கி வச்சுன்னு செயல்படுறாரு. அவருக்கு அடுத்தபடியா தமன்னா, அப்புறம் ராஷி கண்ணா, அப்புறம் யோகி பாபு, விடிவி கணேஷ், ராஜேந்திரன், மொட்டை ராஜேந்திரன், இப்படி KS ரவிக்குமார், ஏகப்பட்ட நடிகர்கள் படத்துல இருக்காங்க, கோவை சரளாவோட சேர்த்து. அதாவது ஆரம்ப காட்சியில என்ன பண்றாங்கன்னாக்கா, ஒரு பொண்ணை அவருடைய அப்பா போட்ல கூட்டிட்டு போறாரு பக்கத்து ஒரு திருவிழாவுக்கு. போகும்போது அந்த பொண்ணு தண்ணியில கையை ஆட்டிக்கிட்டே போறாப்புல. அதுல ஒரு உள்ள இருக்கிற பேயோட ஆவி அந்த பொண்ணோட உடம்புல வாங்கிடும். அந்த ஆவிய அவங்க அப்பா என்ன பண்றாரு, கோயிலுக்கு கொண்டு போற கலச தண்ணி எடுத்து அடிச்ச உடனே அந்த ஆவி போயிடுது, அந்த பொண்ணு இறந்து போயிடுது. அதனால இனிமேலுக்கு உன்னுடைய ஆவி அந்த கலசத்துல வச்சிருக்கேன், நீ என் மகளாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகளாக கூட்டிட்டு போறாங்க. இப்படி கதையை தொடங்கிட்டு எழுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுந்தர் சி ஒரு லாயரா காட்டுறாங்க. அவருக்கு அந்த கோர்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு காதல் ஜோடி வராங்க கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி. இவர் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாரு. அதனால அந்த பொண்ணோட அப்பா எழுதிட்டு போறாரு. பொண்ணுக்கு பேரு செல்வி. வா செல்வி, வா செல்வின்னு. செல்விங்கிற வார்த்தையை கேட்ட உடனே சுந்தர் சிக்கு எமோஷனல் அதிகமாகுது. போறாரு, எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்றாரு. அந்த ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ஏன் இவ்வளவு தூரம் ஆவேசமானாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய தங்கச்சி பேரு செல்வி. தங்கச்சி வேற யாரும் இல்ல, தமனா. அவங்களும் காதல் திருமணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டாங்க. 10 வருஷம் ஆச்சு, தங்கச்சியை பார்க்க முடியல. அந்த சோகத்துல இருக்கிறாரு. அவங்களுக்கு பிறந்த ஒரு பொண்ணு, 2 பசங்க தமனாவுக்கு பிறகுது. குழந்தைங்க மனைவி தங்கச்சியை பார்க்கணும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு செய்தி வருது, தங்கச்சியும் அவருடைய கணவனும் இறந்து விட்டார்கள், குழந்தைங்க தனியா காட்டுக்குள்ள அந்த அரண்மனையில் இருக்கு. அதனால தங்கச்சிங்களோட குழந்தைங்களை பார்க்கறதுக்காக கிளம்பி போறாரு. அரண்மனை முழுக்க ஒரே அமானுஷ்யமா இருக்கு. யாரு போனாலும் அத்தனை பேரையும் மிரட்டி மிரட்டி அனுப்பிச்சுட்டே இருக்குது. அந்த 2 குழந்தைங்க மட்டும் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த அரண்மனையில இருக்கிறாங்க. சுந்தர் சி போன உடனே அவருக்கு மட்டும் அங்க வருது. அங்க ராஷி கண்ணா டாக்டரா போறாங்க. டாக்டரா போயிட்டு அந்த குழந்தைய கவனிச்சுக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற கதையில ஒரு மந்திரவாதி வர்றாரு. அந்த மந்திரவாதியால பல பிரச்சனைகள் ஏற்படுது. காட்டுக்குள்ள தொடர்ச்சியா 2 கொலைகள் நடக்குது. இந்த 2 கொலைகள் ஏன் நடந்துச்சு, 3வது கொலை யார பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் கதையில கொண்டு போறாங்க. இது அனைத்துமே என்னன்னாக்கா, தீய சக்தியானது ஒரு 3 பேரை கொலை பண்ணிட்டா கடவுளை விட பெரிய சக்தி ஆயிடும் அப்படிங்கிற எண்ணத்துல இதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கிளைமேக்ஸ்ல கரெக்டா அந்த 3வது நபரை கொலை பண்றதுக்கு முன்னால அந்த தீய சக்தியை அம்மனே அழிக்கிற மாதிரி கதையை கொண்டு போய் முடியல. இதுல இந்த தீய சக்தியா வரது யாரு அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸ். எதுக்காக அந்த கொலைகளை பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸ். 3வதா யாரை கொலை பண்ண போறாங்க அப்படிங்கிறது பெரிய சஸ்பென்ஸ். அந்த 3வதா கொலை பண்ணக்கூடியது யாருன்னாக்கா தமன்னாவுடைய பொண்ணு. எதுக்காக இந்த கொலைகள் நடக்குது அப்படிங்கிறது தான் கதையோட கருவே.
ஒவ்வொரு காட்சி அமைப்புகளிலும் ஒரு விறுவிறுப்பு. அந்த அரண்மனையை காட்டும் போதே ஒரு பயம், அந்த அரண்மனையை காட்டும் போதே ஒரு பதட்டம். இது எல்லாம் ஆடியன்ஸ் கிட்ட வரணுன்றதுக்கோசரமே இசையில புகுந்து விளையாடி இருக்கிறாங்க. இப்பா பாதி இசையமைச்சிருக்கிறார். அவருடைய இசைகள் அனைத்துமே ஒரு பரபரப்பாகவும் இளைஞர்களை கவரக்கூடியதாகவும் இருக்கும். ஆனா இதுல ஆடியன்ஸ் எப்படி பயமுறுத்தலாம், என்ன பண்ணா எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப உழைச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர்ஸ்லாம் ரொம்ப உழைச்சிருக்கிறாங்க. தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருமே பாராட்டி ஆகணும். இதுல கிளைமேக்ஸ்ல ஒரு அம்மன் சாங் ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த அம்மன் சாங்குக்கு சிம்ரனும் குஷ்புவும் டான்ஸ் ஆடுறாங்க. இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆட வச்சு ஒரு அம்மன் சாங்கு. படத்துல சுந்தர்சி படம்னாலே முழுக்க முழுக்க நகைச்சுவை காட்சிகளும் கிளாமர் காட்சிகளுமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் இவை இரண்டுமே கிடையாது. நகைச்சுவைக்காக 3-4 பேர் இருந்தாலும் அவங்க பண்றதெல்லாம் அவ்வளோ நகைச்சுவையா தெரியல, சிரிப்பு வரல. ஏன்னா படம் முழுக்க சீரியஸா போயிட்டு இருக்கிறதுனால அவங்க காட்டுற நகைச்சுவை காட்சிகளை ரசிக்க முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா படத்துல 2 ஹீரோயின் இருந்தும் 2 ஹீரோயினுக்கு எந்த ஒரு கிளாமர் சீன் இல்லையே அப்படிங்கிறத போக்குறதுக்காக படம் முடிஞ்சு லாஸ்டா ஒரு சாங், அதுல தமன்னாவும் ராசிகண்ணாவும் கிளாமர் டான்ஸ் ட்ரெஸ் போட்டு ஒரு டான்ஸ் ஆடிடுறாங்க. அதை குறைய வைக்காம விட்டாரு சுந்தர்சி. இப்படி படம் முழுவதும் எந்த குறைகளையும் சொல்ல முடியாத அளவுக்கு காட்சி அமைப்புகளும் வசனங்களை விட காட்சி அமைப்புகள் மிக சிறப்பு. அற்புதமான ஒரு பேய் படத்தை, பயங்கரமான ஒரு பேய் படத்தை பயந்துகிட்டே பார்க்க வைக்காம சந்தோஷமா பார்க்க வச்சிருக்கிறாரு சுந்தர்சி. இதுக்காகவே அவரை நாம பாராட்டலாம். படம் மிக சிறப்பாக வந்திருக்கிறது. இந்த படம் நீண்ட இடைவெளிக்கு பின் அனைவரும் குடும்பத்தோடு காண்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா தியேட்டருக்கு குடும்பமாக வர வைக்கக்கூடிய ஒரு படமாக அரண்மனை பாகம் 4 சுந்தர்சி அவர்கள் திறமையுடன் இயக்கி சிறப்பாக தயாரித்திருக்கிறார்கள். மிக அற்புதமான ஒரு திரைப்படத்தை ரசிகர்கள் அனைவரும் திரையரங்கிற்கு சென்று பார்த்து ரசித்து சந்தோஷப்படும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.